விஷயம் தான். என்ன முதல் விஷயம், வாஸ்து சம்பந்தமாக ஒரு சின்ன விஷயத்தை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒரு 2 விஷயங்கள் வாஸ்துல அனுபவங்கள். ஒன்று வந்து ஒரு கணவன் மனைவி ஒரு பையன், சில வருடங்களுக்கு முன் நடந்த விஷயம் அது. அவங்க வந்து ஒரு வீடெல்லாம் கட்டிட்டாங்க. அதில் பாதி கட்டிட்டாங்க. கட்டினதுக்கு பிறகு அந்த இடத்துக்கு வாஸ்து பார்க்க போகிறேன். இது எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இடத்த மாற்றி சொல்கிறோமே, கோயம்புத்தூர்னு வச்சுக்கலாம். ஆக்சுவலாக கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் தான் அது. கோயம்புத்தூர்னு வச்சுப்போம். அங்கே வந்து எல்லாம் பார்க்கும்போது படிக்கட்டு தப்பாக இருக்குது. நான் ஒரு வாஸ்து நிபுணராக இருந்தபோது, நமக்கு அதில் ஒன்றும் தெரியாத சப்ஜெக்ட், நமக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை. நீ பெரிய ஜம்பவன்லாம் இருக்காங்க, அதனால் நம்ம வாயத்திற்கு தப்பு. எனக்கு தெரிஞ்ச சிற்றறிவில் வடக்கு கிழக்கு நடுப்பகுதியில் படிக்கட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து லிஃப்ட்டு அதே பகுதியில் இருந்தது. தென்கிழக்கு கட்டாயம் இருந்தது. தென்கிழக்குன்றது சவுத் ஈஸ்ட் கார்னர். அப்போ அவங்க சொல்லும்போது இதெல்லாம் மாற்றி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அவங்களோட உறவினர் ஒருவர் உடனே உள்ளே வந்தார். என்ன நீ இப்போ போய் கூப்பிட்ருக்க, இவரை கூப்பிட்றதா இருந்தால் முன்னாடியே கூப்பிட்டுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பேசுகிறார். நான் வந்து அந்த வீடோட அமைப்புக்கு, இது வந்து அஸ்ட்ராலஜர் எப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடியுமோ, எப்படி ஒரு விஷயத்தை முன்கூட்டி கணிக்க முடியுமோ, ஒரு வீடை வைத்து கணிக்க முடியும் என்பதை நான் இன்றைக்கு நம்புகிறேன். அப்போது நான் சொல்கிறேன், இது வந்து முதல் குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பிங்கான ஒரு வீடு அது அப்படின்னோடனே அவங்க சொல்கிறாங்க, எனக்கு முதல் குழந்தை அபார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு வந்து நான் பிஹெச்டி என்னும்போது அவருக்கு தாங்க முடியல. அவரும் படித்தவர்னு காமிக்கிறதுக்காக இங்கிலீஷில் ரொம்ப ஏபிசிடிலாம் சேர்த்து பேசினார். அப்போ நான் சொல்லும்போது, இது வந்து இவங்களுக்கு அவர் கேள்வி அவர் கேட்குறா, அதுக்கு நான் பேசுகிறேன். இது இவங்களுக்கு மட்டும் இந்த ரூலா, எல்லாருக்கும் இந்த ரூலா அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் அண்ணன், இது உங்கள் தம்பி தங்கச்சி, இப்போ இவங்களும் நீங்களும் பேசுகிறீங்கன்னா உங்கள் 2 வீட்லேயும் நல்லது இருந்தாலும் ஒரே மாதிரி இருக்கும், தவறாக இருந்தாலும் ஒரே மாதிரி இருக்கும். அவங்க இருக்க வாடகை வீட்லேயும் அப்படி தான் இருக்கும், உங்களோட சொந்த வீட்லேயும் அப்படி தான் இருக்கும், உங்கள் வாடகை வீட்லேயும் அப்படி தான் இருக்கும், உங்கள் ஃபேக்ட்ரி இப்படி தான் இருக்கும், எல்லாம் நீங்கள் புழங்குற எல்லா இடமே அப்படி தான் இருக்கும் அப்படின்னும்போது, வாய்ப்பே இல்லை, என் வீடு 100% வாஸ்து கம்ப்ளைண்ட்ஸ் ஹவுஸ்ன்னு சொன்னார். யாராவது 100% அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது தவறு. அதுவும் வாஸ்துல 100% கம்ப்ளைண்ட்ஸு உள்ள வீடு, 100% பர்ஃபெக்டான வாஸ்துபடி கட்டப்பட்ட கட்டடம்ன்றது நான் கட்டின என் வீட்டுக்கே நான் கொடுக்க மாட்டேன். என் வீட்டுக்கு 40 மார்க் தான் கொடுக்கலாம், அவ்வளோதான் அதை பண்ண முடியும். அப்போது அவர் சொன்னவொடனே நான் எதுவும் ஆர்கியூ பண்ணல. ஏன்னா நான் கொஞ்சம் அந்த மெச்சூர்டு ஸ்டேஜுக்கு வந்துட்டேன் ஒரு டைமில். நான் பொதுவாக நான் சொன்ன கருத்தை வந்து சரின்னு ஆமோதிக்கிறது, அவங்க ஆமோதிக்கணுன்ற மாதிரி எதிர்பார்க்கறது இருந்த காலங்கள்லாம் உண்டு. இப்போ என்னென்னா வந்து, நீ சொல்கிறியா சொல்லிக்கோ, என்ன இருக்கு, என் கருத்து இது, உனக்கு மாற்று கருத்து இருக்கா, அது உண்டு நான் ஆர்கியூ பண்ணணுன்றது எனக்கு நீடு கிடையாது. கூப்பிட்டது அவங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன், தேர் எண்ட்ஸ் மேட்ரு. அப்போது அவர் என்ன சொன்னார்னா, இருந்தாலும் என்னை விடாமல் கேள்விகளாக வைக்கிறேன். அப்போ நான் சொன்னேன், சார் இது உங்கள் சிஸ்டருக்கு எப்படி இருக்கோ அப்படி தான் உங்களுக்கு இருக்கும், உங்களுக்கு எப்படி இருக்கோ உங்கள் சிஸ்டருக்கு அப்படி தான் இருக்கும் அப்படின்னும்போது, நான் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கேன், லேக்ஸ் அண்ட் லேக்ஸ், நான் போய் ஒரு 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 பர்சன்டேஜ் கொடுத்தனா லட்சமாக எனக்கு பணம் வரும், எனக்கு பெரிய அதிகாரம் இருக்குது, ஐ நோ திஸ் பீப்புள் தட் பீப்புள், எனக்கு பயங்கர பவர்ஃபுல்லான ஆள் அப்படிலாம் சொல்லி சொல்கிறார். நான் ஏன் ஆர்கியூ பண்ணணும்? சரிங்க சார், மகிழ்ச்சி சார். அவங்க ஃபீஸ்லாம் கொடுத்துட்டாங்க, நான் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நான் வேறு வேலைக்கு போயிட்டேன். ஒரு நாள் அவங்கள திரும்ப சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்ச போது, அந்த அம்மா வந்து அவருடைய சகோதரருடைய பிரச்சனையை சொல்கிறாங்க. சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நீங்கள் அவர் சொன்னது தவறு, அவர் பணம் இருக்குது, எல்லாமே எனக்கு இருக்குது, ஐ எம் வெரி பவர்ஃபுல், அதெல்லாம் சொன்னதெல்லாம் ஓகே, அதை நான் டிஸ்பியூட் பண்ணல. ஆனால் அவருக்கு வந்து கல்யாணம் ஆகி 20 வருடமோ 30 வருடமாக
குழந்தை இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க. அப்போ அந்த நான் நிறைய பேர்கிட்ட கிளாஸ்க்கு போயிருக்கலாம், நிறைய பேரை நான் காப்பி பண்ணியிருக்கலாம், நிறைய விஷயங்களை நான் வந்து சொல்லியிருக்கலாம், அனுமானித்து சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப தெளிவாக இருந்தது. எனக்கான ஒரு ஃபார்முலா க்ரியேட் பண்ணதை யாருமே டிஸ்பியூட் பண்ண முடியாது. அது என்னென்னா, ஒரு மனிதன் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால் இழப்புடன் கூடிய வெற்றி, இழப்பில்லாமல் பெறக்கூடிய வெற்றின்னு ரெண்டாக பிரிக்கலாம் அப்படின்ற விஷயத்தை நான் தான் கண்டுபிடித்தேன். இழப்பில்லாமல் வெற்றி பெறணும்னா இந்த ரூல் படி நீங்கள் வீடு அமைச்சிங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அந்த வாஸ்து பார்த்தப்போ இது வந்து ஒரு காரணத்துக்காக இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட முன் வைக்கிறேன். இழப்புடன் கூடிய வெற்றினா நீ எப்படி வேணால் வீட்டில் இருந்துக்கோ, வாஸ்துன்னு சொல்லக்கூடிய ரூல்ஸ்லாம் பயப்படாத. உன்னுடைய தவறான வீட்டில் நீ வசிக்கும்போது நீ நல்லபடியாக வாழணுன்றதுக்காக யாரோ ஒருத்தர் உனக்காக பெனால்ட்டி பே பண்ணுவாங்க. பெனால்ட்டினா உனக்காக நஷ்டத்தை சந்திப்பாங்க. உதாரணத்துக்கு விதவை என்பது ஆண் பெண் இருவருமே பொருந்தும். விடோயர், கணவனை பிரிந்த பெண், சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கலாம், வேலை நிமித்தமாக பிரிஞ்சிருக்கலாம். கணவனை இழந்த பெண், அதான் விடோவில் வந்துடும். அப்புறம் வந்து பர்மனெண்ட்டாக பிரிஞ்சிருப்பாங்க, டைவர்ஸ் வாங்கிக்க மாட்டாங்க, 2 பேரும் வெவ்வேறு இடத்துல இருப்பாங்க, டிவோர்ஸ் வாங்கி பிரிஞ்சிருப்பாங்க. இது போல் நிறைய விஷயங்கள் இருக்குது. கணவனை பிரிந்த பெண், கணவனை இழந்த பெண், உடல் ஊனமுற்றவர்கள், மன வளர்ச்சி கொண்டவர்கள், அனாதைகள், குழந்தை இல்லாதவங்க, திருமணம் ஆகாதவர்கள், இள வயது மரணம், இது போல் ஒரு 15 டாப்பிக்கில் இருக்கக்கூடியவர்கள் நம்ம கூட அசோசியேட் ஆகிடுவாங்க. என் நல்லா ஞாபகம் இருக்குது, வெள்ளக்கோயிலில் நான் ஒரு ஆக சிறந்த மனிதர், இன்றைக்கும் ஒரு என் மேலே பெரிய பற்றுள்ள மனிதர். இன்ஃபேக்டாக 25,000 பவுன் விற்ற போது அவர் திருக்கோஷிற்கு வந்து கொரியரில் அனுப்புகிறார் அந்த கோல்டை. எவனோ ஒருத்தன் எடுத்துட்டான். அவ்வளோ அற்புதமான மனிதர், 2 பெண் குழந்தைகள். அவர் வீடுக்கு நான் போன போது அவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு திருநங்கை, அவங்க ரிலேட்டிவ் வந்து அவங்க இடத்துக்குள்ளே, அவங்க காம்பவுண்டில் பெரிய இடத்துல ஒரு இடத்துல வசிச்சுட்ருக்காங்க. அப்போ திருநங்கையும் இதில் உள்ளடக்கம். இது போல் ஒரு 15 டாபிக் இருக்குது. நீங்கள் யார் வேணாலும் சொல்லலாம். நான் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ ஜெயலலிதா நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த அம்மாவுக்கு அவங்க கல்யாணம் ஆகலைன்றதான் டெக்னிக்கலாக கல்யாணம் ஆகலைன்னு எடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து அவங்க கூட இருந்தது வந்து சசிகலா, அந்த அம்மாவுக்கு குழந்தை கிடையாது. இப்போ அவங்க கூட இவங்க 2 பேருக்கும் துணையாக இருந்தது இளவரசி, 25 வயசு 21 வயசில் விதவை ஆகிடுறாங்க. இது போல் ஒவ்வொரு கம்பெனி, கலைஞர் கருணாநிதி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவருடைய அக்கா யங் விடோ, அந்த முரசலிமாறன் இருக்காருன்னா அவருடைய அம்மா தான் கலைஞருடைய அக்கா. அவங்க எப்போ அவங்க கணவர் இறந்தாங்கன்னு தெரியாது, ஆனால் யங் விடோவாக தான் இருக்காங்க. இது போல் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் யாராவது ஒருத்தர் வந்து பெனால்ட்டி பே பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் எடப்பாடி பழனிசாமி சொன்னால், ஐ திங்க் இஃப் ஐம் கரெக்ட், மை நாலேஜ் இஸ் கரெக்ட் அப்படின்னு சொன்னால், அவருடைய பிரதருக்கு சம்சாரம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அவர் ஓன் பிரதருக்கு சிலுவம்பாளையத்தில் இருக்கார். நான் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நான் வாஸ்து பேசுக்காக வரல, இன்றைக்கி ஒருத்தங்க வந்ததுனால இந்த விஷயத்தை ரெக்கலெக்ட் பண்ணிவிட்டு நான் சொல்லணுன்றதுக்காக அந்த விஷயத்த சொல்கிறேன். நான் இது ப்ரிப்பேர் பண்ணல, இது நான் வந்து ஆன் மை ஓன் இது எக்ஸ்டெம்பராக பேசிகிட்ருக்கேன். அதே போல் இது போல் நிறைய உதாரணங்கள் நம்ம சொல்லலாம். இந்த சர்க்கிளுக்குள்ளே வராதவங்க யாருமே கிடையாது. அது ஓமந்தூராக இருக்கலாம், ராஜகோபாலாச்சாரி இருக்கலாம். ஒரு கண்ட்ரியை ஹிட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய லைஃப் எப்படி, அதோட பாதிப்புகள் எப்படி, ப்ளஸ் மைனஸு அப்படின்னு பார்க்கும்போது அது இழப்புன்ற ஒரு விஷயம் அந்த இடத்துல இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஏடிபி ஓனர் இருக்கார் அப்படின்னு சொன்னால், அவருடைய சிஸ்டர் வந்து லைஃப் டிஸ்டர்ப் பண்ண அப்புறம் தான் அவங்க லைஃப்பில் பெரிய ஒரு ஏற்றம். அவங்க ரொம்ப கடினமாக உழைச்சி மேலே வந்தாங்க. அந்த உழைப்புக்கெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. அது நல்லா இருக்குது, நல்லா இல்லை, இன்றைக்கி வேறு ஆள் வந்திருக்கலாம், அதெல்லாம் ஒரு விஷயம் வேறு. ஆனால் அவங்க வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டராக மாறினாங்க. A to B அப்படின்றது வந்து தமிழ்நாட்டோட ஒரு அடையாளமாக மாறிச்சு. எப்போது அவங்களுடைய சகோதரி வந்து ஒரு வாழ்க்கையை இழந்து வரும்போது தான். இது போல் நீங்கள் எனி பிஸ்னஸ் ஹவுஸ், எனி இண்டஸ்ட்ரியல் ஹவுஸ், எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி, எனி ஹவுஸ், நார்மல் ஹவுஸ் ஃபார் தட் மேட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு இழப்பு இருக்கும். இந்த இழப்புகள் வந்து நாம் நல்லா இருப்பதற்காக நமக்காக யாராவது பெனால்ட்டி, ஏன்னா யாராவது வாழ்க்கையில் ஏதோ ஒரு துயரத்தை சந்திச்சிருப்பாங்க. இப்போ என் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்தாலிஃப்னு ஒருத்தர் இருந்தார். ஒரு இஸ்லாமியர். அவர் வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. நானும் எனக்கு இப்போ 55 வயசு அப்படின்னா அவருக்கு 52 வயசு. இப்போது இன்னும் இருக்கான், உயிரோடு தான் இருக்கான்.
நல்ல நண்பர் எனக்கு, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, ஒரு இஸ்லாமிய நண்பன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுடைய அவன் கல்யாணத்துக்கு நான் இல்லை, நான் அப்போ காண்டாக்டில் இல்லை. நான் வெளியூரில் இருந்தேன், வேலையில் இருந்தேன். அப்போ அவன் நடந்ததில் எனக்கு தெரியாது. அவனுக்கு பிடிக்காத ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவன் அன்றைக்கே அந்த பொண்ணு கூட வாழ மாட்டான். சொந்த அத்தை பொண்ணு, இந்த சுண்டக்காய் வேளாங்குடின்னு வேளாங்குடின்னு சொல்லிட்டு திருப்பத்தூர், மதுரை திருப்பத்தூர் பக்கத்தில் அந்த ஊர். அந்த ஊரை சேர்ந்து ஒரு பெரிய ஃபேமிலி, பெரிய நில சுதந்திரர்கள். அவங்க அந்த என்னோட அப்பா வந்து நல்ல வசதியான ஆட்கள், நல்லா சம்பாதிச்சு நிறைய அசட் வாங்கி வச்சுருக்கவர். அப்படிப்பட்ட ஒரு அந்த அப்தாலிஃப் வந்து அவன் சொந்தத்தை தான் பண்ணணும்னு எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி, அவன் எவ்வளோ சொல்லியிருந்தனால அவன் கன்ஃபார்ம் ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ண வச்சுருக்காங்க. அன்றைக்கி ஈவினிங்கே முடியாதுன்னு சொல்லிடுறான், நான் கூட வாழ முடியாதுன்னு. அப்புறம் அவங்க பிரிஞ்சுறாங்க. அப்புறம் அந்த பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சு, இட்ஸ் ஓகே, ஏதோ அவள் லைஃப் முடிஞ்சுது. இவனுக்கு கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கல. அவன் வந்து 2019 வரைக்கும் என் கூட தான் ட்ராவல் பண்ணான், கோவிட் முன்னாடி வரைக்கும். இப்போது வந்து வாரத்தில் 2 நாள் ஃபோன் பண்ணுவான். முதல்ல ஏன்னா எங்கே இருக்க என்ன அப்படின்னு ஏதாவது அரசியல் பேசுவான். ஃபோன் வாங்கி கொடு, பைக் வாங்கி கொடு, கார் வாங்கி கொடு, ஏதாவது போதையில் பேசிகிட்டு இருப்பான். ஆனால் இல்லை, என்னுடைய ஏற்றம் பார்த்திங்கன்னா அப்தாலிஃப் வந்து ஒரு பெரிய காரணம். இன்னும் 2-3 ஆட்கள் உண்டு என்னுடைய கேரியரில் நான் பெரிய ஏற்றத்தை சந்தித்ததற்கு. அப்போது இந்த ஃபார்முலாவை நான் கண்டுபிடிச்சிடுறேன். எனக்கு வந்து இது யாரும் எனக்கு சொல்லிலாம் கொடுக்கல, இதை நான் பார்க்குறேன். அப்போ வாஸ்து உண்மை அப்படின்னு சொன்னால் வாஸ்துவே தப்பாக இருக்கு, இவன் எப்படி இருக்க முடியும்? அவன் ஜோசியம் டைம்லாம் சொல்லக்கூடாது. வாஸ்துனா ஜோசியம் போகிறது, ஜோசியம்னா வாஸ்து வருதுலாம் சுத்தம்பாக்கு. நீங்கள் 2 விஷயம் யாராவது பேசினா ரெண்டுமே தெரியாதுன்னு அர்த்தம், ரெண்டுமே வந்து ஜீரோன்னு அர்த்தம். நிறைய ஜோசிக்காரர்கள் இருக்காங்க. ஏன்னா ஜோசியம் கேட்டால் வாஸ்து போயிடுவாங்க, வாஸ்து கேட்டால் ஜோசிக்கு வந்துடுவாங்க. 100% வந்து நான் திரும்பவும் சொல்கிறேன், வாஸ்துலேயும் ஜோதிடத்துலேயும் வந்து பரிகாரம் என்பதே கிடையாது. அப்போ இது வந்து இது நான் உணர்ந்த விஷயம், நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். அப்போ பரிகாரமே இல்லாமல் போது மக்கள் எப்படி வந்து சேஃபாக இருக்காங்க, எப்படி ஹாப்பியாக இருக்காங்க,